டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏல மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன மாதிரி டாபிக்ஸ்லாம் கேட்பாங்க, ஒரு 84 நாள் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ்க்கு இருக்குது, நீங்கள் எப்படி ரெடி ஆகணும், ரீசனிங் வந்து மெயின்ஸில் 40 கொஸ்டின் கேட்குறாங்க, வெயிட்டேஜ் அதிகம், இதுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த மேத்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஏல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்க போகுது. ரீசன்லாம் நிறையா புது பேட்டர்ன்லாம் கேட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் முறையாக லேர்ன் பண்ணணும், ட்ரிக்ஸோட லேர்ன் பண்ணணும்னா நம்மளோட ஆப்பில் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் அண்ட் கான்செப்டை வந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்குவீங்க. உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கண்டிப்பாக இன்னும் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இன்னும் மெயின்ஸ் கண்டக்ட்லாம் உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வந்து எக்ஸாம் முடியறதுக்குள்ளே ஆட் ஆகும். கண்டிப்பாக செம்ம ஒர்த்தாக இருக்கும். கனிஸ் மேக்ஸ் ப்ளே ஸ்டோர் அண்ட் வெப்சைட் kanismax.com வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸில் நீங்கள் சிலபஸில் காமிச்ச எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், நீங்கள் எப்படி குரூப் 4 வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து படிச்சிங்களோ அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு குரூப் 2 வந்து மேக்ஸ் வந்து 25 மார்க்ஸ் கேட்குறாங்க. எப்படி வந்து இப்போ நீங்கள் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துருப்பீங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ், டைம் அண்டு ஒர்க்கு, அதுக்கே நேரம் என்ற காலம், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரேஷியோ, விகிதாச்சாரம், இதெல்லாம் நீங்கள் வந்து குரூப் 4 பார்த்துருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப் 2 ஏலையுமே இருக்க போது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். குரூப் 2 ஏக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரிலிம்ஸ் தான். அதை வச்சு தான் உங்களுக்கு 2 குரூப் 2 ஏக்கு வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் குரூப் 4க்கு வந்து நீங்கள் மேக்ஸ் படிச்சிங்களோ அதுதான் கேட்க போகிறாங்க. மேபி குரூப் 2 ஏ அப்படிங்கிறதுனால ஒரு சில சம் வந்து கொஞ்சம் வந்து லெவல் வந்து ஹை லெவலில் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் வந்து நீங்கள் போர்ட் மாஸ் ரூல்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் அண்டு க்யூப்ஸ், ஸ்கொயர் வந்து ஒரு 1லேருந்து 50 வரைக்கும் நல்லா படிச்சிருக்கணும். க்யூப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 க்யூப்னா என்ன, 10 க்யூப்னா என்ன, 1லேருந்து 30 வரைக்கும் படிச்சுக்கோங்க. 2 க்யூப்னா என்ன, 3 க்யூப்னா என்ன, 4 க்யூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 க்யூப் வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில். அதுக்கப்புறம் வந்து போர்ட் மாஸ் ரூல், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சில மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் சேனல் ஆப்பில் வந்து நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பர்சன்டேஜ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் டாபிக்ஸ்குள்ளே போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு சிம்பிளிஃபிகேஷன்லேயே ஒரு நிறையா சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணுறது, டிவைட் பண்ணுறது, ப்ராக்கெட் வச்சு வர சம், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு. இதில் ஒரு 50 சம் 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் குரூப் 4 பார்த்துருப்பீங்க, எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ குரூப் 2லையுமே உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்து 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுவுமே இந்த டாபிக் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பர்சன்டேஜ் வாங்க. ஸோ பர்சன்டேஜ், வட்டி சதவீதம், தமிழில் வந்து சதவீதம். ஸோ பர்சன்டேஜ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒரு 3 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு டாபிக் வீடியோஸ் பார்க்குறீங்க, இது எல்லாத்துக்குமே என்னோட ஆப்பில் வந்து ஒரு முறையாக வீடியோஸ் போட்டிருக்கேன். கனிஸ் மேக்ஸ் ஆப் இன் ப்ளே ஸ்டோர். ஒரு வீடியோஸ் பார்க்குறீங்க, ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு 7 வீடியோஸ் இருக்கும் பார்க்குறீங்க. அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு 50 சம் வந்து நீங்கள் பேசிக்ஸ் லெவலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 நாள் ஆச்சா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நீங்கள் ரேஷியோக்கு வீடியோஸ் பார்க்குறீங்க, அதில் ஒரு 50 சம் 100 சம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம முடிக்கிறோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இது வந்து முக்கியமான டாபிக். ரேஷியோலையும் கண்டிப்பாக 1 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டைம் அண்ட் ஒர்க், இப்போட வேஜஸ் வச்சு குரூப் 4 கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் இந்த எல்லாத்துக்குமே நான் எடுத்திருக்கேன். நம்ம ஆப்பில் போனீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் வேஜஸ், அல்டர்னேட் டேஸ், 2 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, 3 பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நான் எடுத்திருப்பேன். ஸோ டைம் அண்ட் ஒர்க் பார்க்குறீங்க, இதில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வீடியோஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் ஒரு 50 சம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 85 நாளில் வந்து மேக்ஸை ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் படித்தா போதாது. ஏன்னா உங்களுக்கு மேக்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டிசைடிங் மேத் பண்ணி கஷ்டப்பட்டுருப்பீங்க, மிச்சம் எல்லாமே போட்டிருப்பீங்க. ஆனால் மேக்ஸில் வந்து ஒரு 15-16 தான் போடுற மாதிரி உங்களால் நீங்கள் ரெடி ஆகிருப்பீங்க. ஸோ மேக்ஸில் 20 above எடுத்தால் தான் நம்ம இன்னும் கான்ஃபிடெண்ட்டாக வந்து நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், வட்டி கணக்குகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் வந்து உறுதியாக கேட்பாங்க. இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனி வட்டி கூட்டு வட்டியிலே ஒரு 3 சம் கேட்டிருப்பாங்க. ஆன்சர் 1240 இந்த மாதிரிலாம் வந்துச்சா, ரைட்டா? இன்னொருல வந்து 8% 15% வச்சு ஒரு சம் பார்த்துருப்பீங்க இல்லையா? 3 சம் கேட்டிருந்தாங்க குரூப் 4லையுமே. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி,
ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ரேட் வச்சு அமௌண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி, அசல் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு 4-5 மாடல் தான் இருக்குது. நம்ம ஆப் போனீங்க அப்படின்னா SICAலாம் நான் செதுக்கி விட்டுருப்பேன். ஒரு 7 வீடியோலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே அந்த 7 வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு 50 சம் உங்களாலே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எக்ஸாமில் வந்து எப்படி கேட்டாலுமே அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு SICAலாம் நான் தரமாக எடுத்திருப்பேன். ஸோ கொஞ்சம் வந்து நீங்கள் மெனக்கெட்டு வீடியோஸ் நம்ம ஆப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெடி ஆகுங்க. ஒரு இல்லை எனக்கு வந்து யூடியூப்லேயே நிறையா வீடியோஸ் இருந்தாலுமே ஓகே, அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஒரு 50 சம் ஆச்சுல எக்ஸாம் முன்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து மேக்ஸ்க்கு வந்து ஒரு ஒவ்வொரு டாபிக் ஒரு 3 நாள் வச்சு ஒரு 2 மாதத்தில் ஒரு 60 நாளில் வந்து நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடைசி ஒரு 25 நாள் இருக்கும் இல்லையா, ஒரு எக்ஸாம் ஒரு 85 நாள் இருக்குன்னா அதுக்கப்புறம் 25 நாள் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு, புக்கில் உள்ள சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும். புரியுதா செல்லக்குட்டிகளா? ஒரு 2 மாதம் வந்து நீங்கள் பேசிக்ஸ் கற்றுக்கிட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசி இருக்க 3 வாரத்தில் வந்து நீங்கள் மார்க் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்குறது, வீடியோஸில் பார்த்து சால்வ் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து ஆவரேஜஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் அதுவும் கேட்பாங்க ஆவரேஜ் வச்சு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இங்கே இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இல்லை, ஆனால் அதை கேட்பாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க குரூப் 4 வந்து ஒரு 15 டஜன் மேங்கோ இருக்கா என்ன கேட்டிருந்தாங்க. சாரி 5 டஜன் மேங்கோவோ ஏதோ இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 கெட்டு போயிடுச்சு. அப்போ எவ்வளோ அப்படின்னா 15/60 25% ஆன்சர் வந்துச்சு இல்லையா. இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணது. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்மே உங்களுக்கு 1 மார்க் கேட்பாங்க. வேறு ஆவரேஜ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணல, ஆனால் கேட்குறாங்க. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வேறு என்ன, ஏஜஸ், வயது கணக்குகள். ஸோ இதெல்லாமே நீங்கள் கூடுதலாக நீங்கள் பார்த்துருக்கணும். விஞ்ஞான சிலபஸில் கொடுக்கலாம், ஆனால் கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்ஸ் ஆப்டிடியூடு தான். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் குரூப் 2 2Aல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மேக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா டாப்பிக்குமே செம்மையாக நான் வீடியோ எடுத்திருப்பேன். நீங்கள் கனிஷ் மேக்ஸ் ஆப்பில் ஸ்பீட் மேக்ஸ், சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், SICA, கூட்டுவட்டி தனி வட்டி, லாபம் வட்டி கணக்குகள், ஏஜஸ், பெர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு 60 நாளில் முடிச்சுட்டு மார்க் டெஸ்ட் போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்கில் ஒரு 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. குரூப் 2 2A வரப்போ ஒரு 4-5 கொஸ்டின். எதுலனா டைஸ் வச்சு கேட்கலாம், ஆல்ஃபா நியூமரிக்னா இந்த லெட்டர்ஸ் வச்சு கேட்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு என்ன நம்பர். ஸோ லாஸ்ட் டைம்லாம் AC = 1, BC = 2லாம் இப்போ குரூப் 4ல் கேட்டிருந்தாங்களா, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பஸ்ஸில் டை அப்படின்னு சொல்லிட்டு நீ ரீசனிங் பண்ணிடலாம். இல்லைனா வயது பிளட் ரிலேஷன், உறவு முறை, உனக்கு என்ன, என் பேத்தி முறை, அந்த மாதிரி சம். ஸோ பிளட் ரிலேஷன் இதில் வந்து ஒரு ரீசனிங்கில் வந்து 4-5 சம் வரும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸில் கேட்க போகிறாங்க. கரெக்டாக? இதே நீங்கள் மெயின்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2Aல வந்து வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கு 40 இருக்குது மெயின்ஸில். இது வந்து உங்கள் ஃபைனல் கட் ஆஃபில் இதாகும் மட்டும் 40. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ரீசனிங் 40. எனக்கு உங்களுக்கு தெரியும் குரூப் 2Aல வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 மார்க்கு, ரீசனிங்கில் 40, அதுக்கப்புறம் லாங்குவேஜில் வந்து ஒரு 60 மார்க்கு, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். கரெக்டாக? ஸோ அப்போ 40 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் புதுசாக ரீசனிங் மட்டும் கொடுக்குறான் ஃபஸ்ட் டைம், அதுவும் CPT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில். அது குரூப் 2Aல இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ இப்போ ரீசனிங் வந்து நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும். இது எல்லா டாப்பிக்குமே நம்ம ஆப்பில் வீடியோஸ் இருக்கும். ஸோ அனாலஜி அப்படின்னா இதுவுமே நீங்கள் வந்து பெருசாலாம் இல்லைங்க. ரீசனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிகபட்சம் நீங்கள் ஒரு ஜாலியாக ஒரு 2 வாரத்தில் நீங்கள் எப்படி படித்தாலும் சரி, ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு நாள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட ஒரு 15லேருந்து 20 நாளில் ரீசனிங் நல்லாவே கற்றுக்கலாம். இதுவுமே நம்ம ரீசனிங் கோர்ஸில் வந்து மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அவர் வந்து எடுத்திருப்பார். உங்களுக்கு அதே மாதிரி சில இதில் ஆல்ரெடி இருக்க டாபிக்ஸில் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ஆட் ஆகிருக்கும். ஒரு சில டாபிக் வந்து நீங்கள் எக்ஸாம் முடியறதுக்குள்ளே வீடியோஸ் வந்து ஒரு வாரத்தில் வந்து இனிமேல் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டாப்பிக்லாம் இருக்குது, பஸ்ஸில்ஸ் இருக்குது, டைரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒரு சில புது டாபிக் இந்த எம்பெடட் ஃபிகர்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் கம்ப்ளீஷன், இந்த மாதிரி டாப்பிக்லாம் உங்கள் எக்ஸாம் முடியறதுக்குள்ளே ஆட் ஆயிரும். ஓகே? ஸோ அனாலஜி அப்படின்னா நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க. பஸ்ஸில்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு புதிர் மாதிரி இருக்கும், அதை கண்டுபிடிக்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி. டைஸ் அப்படிங்கிறத இதை வச்சு கேட்பாங்க நம்பர் வச்சு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உறவு முறை, பிளட் ரிலேஷன். டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ்னால் ஒருத்தர் நார்த்து தூக்கி போகிறான், திருப்பி திரும்புகிறான் சவுத்தில், அதுக்கப்புறம் திருப்பியுமே நார்த் வெஸ்ட்டை நோக்கி போகிறான், வடக்கை நோக்கி போகிறான். அப்போ அந்த டிஸ்டன்ஸ்க்கும் வந்த டிஸ்டன்ஸ்க்கும் என்ன, இந்த மாதிரி சம்மு. அதுக்கப்புறம் வெண்டைகிராம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ இதை வச்சு சம்மு. அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்னாலுமே உங்களுக்கு நம்பர் வச்சு, இந்த லெட்டர்ஸ் வச்சு
ஏபிசிடி. ஸோ இந்த இதுக்கு என்ன நம்பர், இந்த இதுக்கு என்ன நம்பரு. ஸோ அர்த்தமெட்டிக் ரீசனிங் அதேனாலும். ஸோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எது மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. கேலண்டர், ஸோ இன்றைக்கி மண்டேனா 60 நாள் கழிச்சு என்ன. பெர்முடேஷன் காம்பினேஷன், உங்களுக்கு வௌவல்ஸ் வச்சு கேட்பாங்க, ரைட். பெர்முடேஷன் காம்பினேஷன்னா ஸோ ஒரு லெட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வீடியோஸ் நம்ம ஆப்பில் இருக்கும். நியூமெரிக்கல் ஆப்ரேஷன்னா இந்த இன்டூ, டிவைட். ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12-13 நாளில் வந்து அது ஒரு 2 வாரம் 3 வாரத்தில் நீங்கள் எல்லா டாப்பிக்குமே நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். ஸோ அந்தளவு தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே போதும். ரீசனிங் வந்து 40 கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம். எல்லாமே ஈஸி தான். நீ மிரர் இமேஜ் கொடுத்தது மிரரில் எப்படி தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணினாலே ரீசனிங்கில் அடிச்சுக்கலாம். மேக்ஸ் அளவு வந்து உங்களுக்கு டைம் எடுக்காது. சும்மா ஜாலியாக போகிற போக்கில் வந்து ரீசனிங்கை கற்றுவிட்டு போயிடலாம். ஸோ இவ்வளோ தாங்க உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ரீசனிங்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாலாம் ரொம்ப அவ்வளோ இருக்காலாம் யோசிக்க வேணாம், சப்பையை தட்டி விட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் சயின்ஸாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, தமிழாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மேக்ஸ் ரீசனிங் வந்து ஒரு நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சப்பாக நினைப்பீங்க, அது உங்களை சப்புன்னு அடிச்சுட்டு போயிடும் எக்ஸாமில். ஸோ அதுக்குமே வெயிட்டேஜ் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு டிசைடிங். ஏன்னா எல்லாருமே ஜென்ரல் சயின்ஸ் பண்ணிடுவாங்க, தமிழ் பண்ணிடுவாங்க. ஆனால் மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அடி வாங்கும். ஸோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஒரு மாதம் வந்து மேக்ஸ் அப்பப்போ எப்படி படிக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் உட்காந்து நான் படிக்க டைம் இருக்குன்னா, நீங்கள் ஒரு 4 மணி நேரம் ஜென்ரல் சயின்ஸ், தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாச்சும் மேக்ஸுக்கு ஒதுக்குங்க. நீங்கள் மேக்ஸே விட்டுட்டு கடைசியில் படிச்சுக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேலைக்கு ஆகாது. ஒரு முறையாக படித்தா மட்டும்தான் உங்களால் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நல்லா பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு கூடயே வந்து கைட் பண்ணுறதுக்கு நம்ம ரீல்ஸ் வீடியோ போடுறோம், ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்கிறோம். ஆனால் ஒரு முறையாக படிக்கிறேன், ஒரு அகாடமியில் போய் எனக்கு படிக்கணும் அப்படின்னா ஒரு 20,000-30,000 கேட்பாங்க. பட் நம்மளோட ஆப்பில் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்களே ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நீங்கள் ப்ரைஸ் சொல்லலை, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கே ஒரு 5 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது மொத்தமாக ஒரு 2000 தான் இருக்கும் அப்படின்னா ப்ரைஸ். அது நீங்கள் ஒரு வருஷத்துக்கு படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா 6 ரூபா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆப்பில். ஸோ நம்ம கனீஸ் மேக்ஸ் ஆப்பில் இது எல்லாத்துக்கோசமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இது நிறைய ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஒரு கொரீஸ் இருந்துச்சுன்னா தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். டிஎம் பண்ணுங்கள். வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.